இப்போது நீங்கள் பருப்பு சாம்பார் செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு குக்கரில் துவரம் பருப்பை சிறிதளவு போட்டுக்கொள்ளவும். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கவும். அதற்கப்புறம் தண்ணி ஊற்றவும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 4-5 பற்கள் பூண்டை போடவும். அதற்கப்புறம் சிறிது மஞ்சத்தூளை போடவும். அதற்கப்புறம் சிறிது விளக்கெண்ணெயை ஊற்றவும். அதற்கப்புறம் குக்கர் மூடியை போடவும். மூடிவிட்டு விசில் போட்டு நீங்கள் ஒரு 2 விசில் 3 விசில் இல்லைன்னா பருப்பு வேகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் பருப்பு நல்லாக வெந்து உபரி உபரியாக வந்திருக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு விசில் வச்சுருக்கோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இப்போ சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். முருங்கைக்காய் 2, தக்காளி 2, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், அதே சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதை எடுத்துக்கிட்டோம். சாம்பாருக்கு புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுதான் சாம்பார் டேஸ்ட்டாக வர்றதுக்கான சீக்கிரம். இப்போ சுடு தண்ணி இதோட நிறைய கலவையான காய்களை கலந்து போட்டுக்கோங்க. கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். புளியும் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு கம்மி குவான்டிட்டியில் நிறைய புளி கிடைக்கும். எண்ணெய் ஈரலாம் காய்ந்த பிறகு எண்ணெயை 2 ஸ்பூன் ஊற்றவும். 2 ஸ்பூன்லாம் எனக்கு கம்மியாக ஊற்றினா போதும். நீங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஊற்றினா போதும். ஆயில் நிறையா ஊற்றுனீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஆகிடும். ஒரு பேச்சு கேட்காதீங்க மக்களே. அடுத்தது கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுடலாம். இந்த கடுகு பொரிஞ்சு வர்றதுக்கும் வெந்தயம் பொரியறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமிங். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொரிச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன லைட்டாக பட்டியாகவே இருக்குது, என்னென்ன ஒன்றுமா போட்டுகிட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்த காயெல்லாம் வெந்து வர்றதுக்குள்ளே இது எல்லாமே வெந்துடும். இது பச்சை மிளகாய் தான், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சிகப்பாக வாங்கிட்டு வந்துட்டாரு. உங்கள் வீட்டில் பச்சை கலர்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இது மாதிரி கொழுத்து மிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. இது நம்ம முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடலாம். முருங்கைக்காயை நீங்கள் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எண்ணெயிலே வதக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப வதக்கிடாதீங்க. போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா 2 தக்காளி, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். கத்திரிக்காய் ஏன் நம்ம போடலன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துச்சுன்னா கரைஞ்சிரும். இந்த தக்காளி வேகிறதுக்குள்ளே இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்துடும். இந்த ஈரத்தில், இந்த தக்காளி ஈரப்பதத்தில் நம்ம இப்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி நல்லா சுருண்டு வரும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயுமே சமைக்கக்குள்ளே எண்ணெயிலே நீங்கள் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அது மஞ்சள் கலர் கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்து காமிக்கும். உங்களுக்கு அந்த காய் கலருமே மாறாது. நான் வைக்கிற எல்லா ரெசிபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காய் கலர் ஒரிஜினல் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த காய் கலர் இப்போ பார்த்தீங்கன்னா கூட காய் பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது, க்ரீனிஷாக. இப்போ கொஞ்சம் தக்காளி எல்லாம் மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை நம்ம அலசி தண்ணியில் போட்டு அரிஞ்சு இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் தண்ணியில் போடுறதுனால அதில் இருக்க ஒரு வகையான என்ன சொல்கிறது இரும்பு சத்து மாதிரி ஒன்று இருக்கும். அது நல்லது கிடையாது நமக்கு. அந்த இதெல்லாம் நமக்கு இந்த தண்ணியில் போட்டால் காரல் அடிக்காமல் கத்திரிக்காய் நன்றாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் இருக்குன்னா இந்த காய் இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த காயில் 3/4 பங்கு தண்ணி இருந்தால் போதும் உங்களுக்கு. அப்போ இந்த காய் வெந்து வர்றதுக்கும் உங்களுக்கு இதுக்கும் சரியாக இருக்கும். ஓகேவா?
நீங்கள் இது மாதிரி சாம்பார் செய்யும்போது இப்படி சாம்பார் செய்யும்போது இங்க நீங்கள் பாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் இதில் கொண்டாந்து போட்டுவார். இப்போ வந்து வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை கொண்டாந்து சாம்பாரில் போட்டிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சதெல்லாம் இதில் போட்டிங்கன்னா அவங்க சாம்பார் டேஸ்டாக தான் இருக்கும். வாங்க லாஸ்ட்டாக எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரரும் அடிக்கடி எதையாவது எடுத்துகிட்டு வந்து போடுறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம காயெல்லாம் வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம். காயை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். 3/4 வெந்துடுச்சு கத்திரிக்காய். டக்குன்னு உடஞ்சிச்சின்னா இப்போ நீங்கள் முருங்கைக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். இதை எடுத்து இப்படி அழுத்துனீங்கன்னா இப்போ இது ஆயிடுச்சு இல்லையா, ஆனால் இன்னும் இங்கே ஒயிட் கலரில் தெரியுது. அப்போனா இந்த ஒயிட் வந்து இன்னுமே வேகணும். வெந்து இந்த கலரில் வரணும். இந்த கலரில் வந்துடுச்சுன்னா இது வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 3/4 வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிடலான்னா மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த வீடியோவும் நம்ம சேனலில் பின் பண்ணியிருக்கோம், வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு வேக வைங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். குக்கரை இப்படி ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. நீங்கள் மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம், இல்லை கரண்டியிலே கிண்டினீங்கன்னா கூட எனக்கு போதும். பாருங்கள், பூண்டு எல்லாமே கரைஞ்சிருச்சு. இது இப்போ நம்ம காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். காய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து வருது. இப்போது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம் இல்லையா, ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, வேக வச்சுருக்க பருப்பு, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா, மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்ன காய்க்கும் இதுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, தண்ணியாட்டம் இருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். தாளிப்பு இதுக்கு ஒன்று கொடுக்கணும். அதுக்கு நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஓரத்துலாம் லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்தாலே போதும், சாம்பார் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ திக்காக நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டதையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தீஞ்சிச்சுன்னா இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. கூட்டு பெருங்காயம் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் இப்போது இது மாதிரி தயாராக இருக்கிறது. நீங்கள் இப்போது இதை சாதத்துடன் சர்வ் பண்ணலாம்.